நீங்க ஜோஹர்ல இருந்து கிளம்பிட்டீங்க. ஒட்டுமொத்தமா வெளியில இருந்து ஜாதக கட்டத்த வெளியில இருந்து பார்க்கும்போது, மலேசியாக்குள்ள சரவணன் போய்க்கிட்டு இருக்கிறாரு. இதுதாங்க மேஷ வீட்ல சரவணன் இருக்கிறாரு. மேஷ வீட்ல ஒரு நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி 1ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னும்போது, மலேசியாக்குள்ள ஒருத்தர் சரவணன் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மலேசியால எங்கெங்க இருக்கிறாரு? அவரு ஜேபில இருக்கிறாரா? அவரு மலாக்கால இருக்கிறாரா? வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு ஜோதிட ஞானத்தை வழங்கிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகள். அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ. விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி. வணக்கம். ஒரு ஜாதகத்திற்கு நவாம்சம் என்பது முக்கியமா? நவாம்சம் எதற்காக? இது நிறைய முறை பேசியிருக்கிறோம். நம்ம மலேசியால இருக்கிற மாதிரியே சில விஷயத்த அவங்க பேசுவோம். ஓகே, என்ன சொல்றீங்க? நவாம்சம் எதுக்குங்க முக்கியம்? நவாம்சம் மாதிரி இன்னும் D9 D3 இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கு, இதுவும் முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவாம்சம் என்பது துல்லியமாக ஒரு ஜாதகத்தினுடைய ஒரு கிரகம் எங்க இருக்கு, எந்த லெவல்ல இருக்கு, இது நமக்கு புரியுற பாஷையில சொல்லணும் அப்படின்னாக்கா, ஸ்லேங்கோர்ல இருக்கிற நீங்க, ஓகேங்களா, ஸ்லேங்கோர்ல இருக்கிற நீங்க பந்திங்ல இருக்கிறீங்களா, ஷாலாம்ல இருக்கிறீங்களா, கிளாங்ல இருக்கிறீங்களா அப்படின்றத. இப்ப இந்த ஸ்லேங்கோர்ன்றது ஒரு உதாரணத்துக்கு. ஓகே, மேஷ ராசியில மேஷ வீட்டுல பிறந்த ஜாதகத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் 1ஆம் பாதத்துல இருக்கு அப்படின்னா, அதாவது சரவணன் அஸ்வினி 1ஆம் பாதத்துல இருக்காரு அப்படின்னா, நவாம்சத்துல அவரு அஸ்வினி 1ஆம் பாதம், நவாம்சத்துல அவர் பந்திங்ல தான் இருக்கிறாரு, நவாம்சத்துல அவர் கிளாங்ல தான் இருக்கிறாருங்க. அவ்வளோ பெரிய ஸ்லேங்கோர்ல அவர் கிளாங்ல இருக்கிறாரு. அவ்வளோ பெரிய இதுல அவர் ஷாலாம்ல இருக்கிறாரு. இவ்வளோ பெரிய மலேசியாக்குள்ள ஒரு ஸ்லேங்கோர், அந்த ஸ்லேங்கோருக்குள்ள ஒரு கிளாங், அந்த கிளாங் வட்டாரத்துக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு துல்லியமா பாக்குறோம்ல. அந்த துல்லியத்தை நிரூபிக்க கூடியது. நீங்க ஜோஹர்ல இருந்து கேலுக்கு போய்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஜோஹர்ல இருந்து கிளம்பிட்டீங்க. ஒட்டுமொத்தமா வெளியில இருந்து ஜாதக கட்டத்தை வெளியில இருந்து பார்க்கும்போது, மலேசியாக்குள்ள சரவணன் போய்கிட்டு இருக்கிறாரு. இதுதாங்க மேஷ வீட்டுல சரவணன் இருக்கிறாரு. மேஷ வீட்டுல ஒரு நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி 1ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருக்குதுன்னும் போது, மலேசியாக்குள்ள ஒருத்தர் சரவணன் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. மலேசியால எங்கெங்க இருக்கிறாரு? அவர் ஜேபில இருக்கிறாரா, அவர் மலாக்கால இருக்கிறாரா, நெகிரி சிமிலான்ல இருக்கிறாரா, கேல தொட போறாரா, டிங்கில் வழியா பூந்து எதுக்கு போறாரா, கிளாங் போறாரா அப்படின்ற எக்யூரேட்டான அந்த இடத்தை பார்க்கறதுக்கு தான் நட்சத்திர பாதம் தேவைப்படுது. அந்த நட்சத்திர பாதத்தினுடைய அமைப்புகள்ல அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு, நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆர்என்ஆர்ல தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்ல பெட்ரோல் எதுவும் ஃபியூல் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா, இல்ல கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இல்ல பிரேக் டவுன் ஆகி நின்றுகிட்டு இருக்கிறீங்களான்ற மாதிரியான விஷயங்களை சுபர் பாபர் தொடர்பு பெற்ற வீடை வச்சு கண்டுபிடிக்கிற சில விஷயங்கள் வரும். இதுக்கு தான் நவாம்சம். நவாம்சம் தேவையா? கண்டிப்பாக தேவை. நவாம்ச சுபத்துவத்துல இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தொழில் அமைஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என் ஜாதகத்துல நவாம்சத்துல ஒரு கிரகத்தை தவிர மத்த 9 கிரகங்களும் நவாம்சத்துல என்னோட ஜாதகத்துல சுபர் வீட்லயே இருக்கும், குரு சுக்கரனுடைய வீட்லயே இருக்கும். அப்போ அந்தந்த கிரகத்தினுடைய தொழில் அமைப்புகள்லயே அமைவாங்க. இது தாங்க ஜோதிடத்தினுடைய விஷயம். அப்ப நவாம்சம் என்பது கண்டிப்பாக ஒரு கிரகத்தின் அதிக சுபத்துவ நிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த சுபத்துவத்தை எப்படி பார்ப்பீங்க? தனுசு வீட்டுல ஒரு கிரகம் இருக்கும் பொழுது, பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டுல, இந்த ரெண்டையும் ஒரே நிகரா எடுத்துக்கங்க. தனுசு வீட்டிலையும் பௌர்ணமி சந்திரனுடைய வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு 100 விழுக்காடு சுபத்துவ நிலையை நீங்க கொடுக்கலாம். அதே மாதிரி மீன வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு நீங்க 80 விழுக்காடு நவாம்சத்துல சுபத்துவத்தை கொடுக்கலாம். அதே மாதிரி துலாத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துக்கு நீங்க 80% கொடுக்கலாம். அதே மாதிரி ரிஷபத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த நவாம்ச வீட்டுல இருக்கும்போது 60% கொடுக்கலாம். கன்னி வீட்டுல இருக்கும் போதும் 60% கொடுக்கலாம் சுபத்தன்மைக்காக. அதே மாதிரி மிதுன வீட்டுல இருக்கும்போது ஒரு 40% கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி கடக வீடு பௌர்ணமி சந்திரனாக இருந்தா 100% சுபத்துவத்தையும், அர்த்த சந்திரனாக இருந்தாருன்னா ஒரு 50% சுபத்துவத்தையும், அமாவாசை சந்திரனாக இருந்தாருன்னா அங்க சுபத்துவமே இல்லை அப்படின்ற சனியுடைய மகர கும்ப வீட்டுல இருக்கக்கூடிய நிலைமையில தான் அங்க கடக வீட்டுல இருக்கிறாங்கன்ற மாதிரியான விஷயத்தையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு அதுக்கு பலன் எப்படி சொல்லலாம்ன்ற மாதிரியான விஷயத்தை தேடத்தான் பிரதர் நவாம்சம். சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.